ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கு அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 76 பார்க்கலாம். இதோட இந்த மொத்த நெக்ரோமன்சர் கதையும் முடியுதுங்க. இந்த கதை முடியும் போது நிறைய எமோஷ்னலான விஷயம்லாம் நடக்க போகுது. அதனால் இந்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா. நம்ம ஹீரோ அந்த டவரோட மொத்த ஃப்ளோரையும் முடிச்சு கடைசி ஃப்ளோருக்கு போயிருப்பான். அந்த கடைசி ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு மாதிரி வாட்சி கதை மாதிரி இருக்கும். அதை நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே உடச்சி தள்ளதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த டவரோட கடைசி ஆயுதம் காட் ஆஃப் மேட்னஸ்னு ஒருத்தன் அனுப்பி வச்சிருக்கோம். அதுவும் அந்த டவர் அனுப்பி வச்சிருக்காது. அந்த டவர் மூலமா இவனே தான் வந்திருப்பான். அவன் இங்க வந்து பூமியுமே அழிச்சிருப்பான். பூமி அழிச்சதுக்கு அப்புறம் அவனோட இடத்துக்கு போய் நம்ம ஹீரோ அவன்கிட்ட சண்டைக்கு போகும்போது அவன் நம்ம ஹீரோவை கிட்டத்தட்ட அழிக்கிற நிலைமைக்கு போயிருப்பான். அதெல்லாம் கஷ்டப்பட்டு முறியடிச்சு நம்ம ஹீரோ அவனையும் தோக்கடிச்சு 2 துண்டா வெட்டி கொண்டிருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் மேனஸை 2 துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் அவன் பாதியா விழுந்து கிடப்பான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா, நீ கடைசியில் நினச்சது நடக்காம விரக்தியில தான் இருக்க போற, எல்லாமே கடைசியில் பூஜ்யத்தில் வந்து நிற்க போகுது, நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து விரக்தியில் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, என்னது நான் செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆக போதா, நீ அப்படியா சொல்ற, கொஞ்சம் என் பின்னாடி என்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தோஷமா நெஞ்ச தட்டி நிற்பான். நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பெரும் படையே இருக்கும். அது எல்லாமே நம்ம ஹீரோவோட சொந்தம். அவங்க எல்லாமே நம்ம ஹீரோக்காக நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காட் ஆஃப் மெனஸ், டேய் நீ எல்லாமே சரியா போகும் நம்புற இல்லையா, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக காத்தோட காத்தா கரைஞ்சிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டேய் நான் ஒன்றும் இந்த டவர் சொல்கிற வழியில் போல, இந்த டவரை விட்டு நான் எனக்குன்னு சொந்தமான ஒரு வழியில் போயிருக்கேன், நீ அப்படி கிடையாதுடா, அதனால தான் இப்போ செத்து கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஒரு படியில் ஏறி போயிட்டு இருப்பான். அந்த கதவு அப்படியே க்ளோஸ் ஆயிரும். அப்படி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த காட் ஆஃப் மெனஸ் காத்தோட காத்தா கரைஞ்சி செத்து போயிட்டு இருப்பான். அப்போ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த டவர் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்காதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஆல்டர்னேட்டிவ் அந்த காட் ஆஃப் மெனஸ் அழுதுகிட்டே செத்து போயிடுவான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ படியேறி மேலே போனா இந்த யூனிவர்ஸோட மொத்த எண்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் இங்கே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த கடவுளோட சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவனோட புது வெசலையை உருவாக்கிடுவான். நம்ம ஹீரோவோட அந்த கடவுள் சக்திக்கு புது உருவமே கொடுத்துருவான். இது வரைக்கும் நம்ம ஹீரோ கடந்து வந்த அந்த சக்தியை மூலமா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட அந்த கடவுள் தூதர் மாதிரி இன்னொரு உயிரை கடவுள் மாதிரி உருவாக்கிடுவான். இப்போ நம்ம ஹீரோ கடவுளோட எல்லையெல்லாம் மீறி இப்போ ஒரு கடவுளோட தூதரை உருவாக்க ரெடி ஆயிட்டான். அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு கடவுளோட தூதர் மாதிரி உருவாக்கி அங்க இருக்கிற காட் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணி அந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்ததுக்காக நம்ம ஹீரோ இப்போ ஒரு கடவுளாவே மாறிடுவான். கடவுளா மாறி உலகத்துக்கு நான் நல்ல செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அந்த கடவுள் தூதர் அங்கிருந்து போயிட்டு இருக்கோம். இங்க நம்ம ஹீரோ, நான் என்னோட கடவுள் தூதரை உருவாக்கிட்டேன், இப்போ நான் எல்லாத்தையுமே கடந்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ரெக்கையை வச்சுட்டு பறந்துட்டு நின்றுப்பான். பாருங்க செம்மையா இருக்கும். இப்போ நான் உடனே பூமிக்கு போகணும், அந்த டவரை போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பூமி ஏற்கனவே அழிஞ்சு நாசமாயிருக்கும் பார்த்தீங்களா. அங்கே நம்ம ஹீரோ அந்த கடவுளோட தூதரை அனுப்புனனால இங்கே அந்த அயன் பிளட் மோனார்க்கு, வெள்ளக்கொக்கு மோனார்க்கு, கேத்ரின் எல்லாருமே சுற்றி பார்க்கும்போது அழிஞ்சு போன அந்த உலகமே புதுசாக உருவாயிருக்கும். அதுவும் நம்ம ஹீரோவோட அந்த கடவுளோட சக்தி மூலம் தான். அந்த கடவுளோட சக்தி இந்த உலகத்தையே பாதுகாத்து திரும்ப ரீஸ்டோர் பண்ணிருச்சு. இதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. ஓ இதெல்லாம் பண்ணுது அவன் தானே, நம்ம ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோ, ஓ நம்ம உலகத்தை சரி பண்ணியாச்சு, இந்த டவரை அடித்து நொறுக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டவரெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். அந்த டவர் நம்ம ஹீரோ கிட்ட உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாமல் அடித்து நொறுக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த டவருக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா உள்ள எல்லாத்தையுமே வெடிச்சு சதறடிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்புறமா அங்கே ஒரு மர வேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நின்றுட்டு பார்த்துட்டு, இங்கே தானே எல்லாமே ஆரம்பிச்சது, இதை நான் இங்கேயே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு வருவா. அவள் தாங்க அந்த காட் ஆஃப் மிராக்கிள். இதுக்கு முன்னாடி வந்தா பார்த்தீங்களா, அவளை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவா. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ தான் எங்களோட மக்கள் உலகம் எதை பற்றியுமே கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீ உன்னோட சுயநலத்துக்காக இருந்தவ, உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டாலுமே அதை கேட்டு அவள் சொல்லுவா, உன்னோட பேரலல் யூனிவர்ஸில் இருந்த நீ இந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த யூனிவர்ஸில் இருக்க நீ ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு என் கூட கூட்டு சேர்ந்துக்கோ, நீ கடைசியாக ஒன்றும் இல்லாதவனா போயிடுவ, அப்படி ஒன்றும் இல்லாமல் தனியாக போனதுக்கப்புறம் நீ என்னத்தை சாதிக்க போகிற, ஒழுங்கா என் கூட சேர்ந்து கை கோத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ செம கடுப்பாகி, உன் கூட நான் சேரணுமா, நீ ஒரு துரோகிடி, நீ ஒரு கேடு கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் யூஸ் பண்ணி அவளை ஓங்கி ஒரு குத்து. அவ்வளோதான், அவளோட கதையை நம்ம ஹீரோ அங்கேயே முடிச்சிருவான். அவள் சாகர நிலைமையில நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பா. ஏய் நீ ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருப்பா. சரி இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவன் முன்னாடி போய் உட்காந்துட்டு வேற ஏதாவது சொல்லணுமா, நான் கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அது கேட்டு அவனும், இல்லை நீ கரெக்டான ரூட்ல ஒன்றும் போலடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொன்னேன். இல்லை அவ்வளோதான், பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை போல,
சரி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டெத் பவரை யூஸ் பண்ணி அவளை அப்படியே முழுங்குவான் பாருங்க. அவ்வளோதான், அவள் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், நம்ம டேம்ஜின் இருக்கா பார்த்தீங்களா, ஸ்வாட்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ கையாலே செத்து போனாலே அவளை திருப்பி எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இப்போ யூனிவர்ஸ்லேயே ஒரு காடா மாறிட்டான் இல்லையா, அதனால யூனிவர்ஸ் பவர் மூலமா நம்ம ஹீரோ அவனோட பிளட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டேம்ஜின்வை எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவனோட கடவுளோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த கையில ஸ்வாட் வச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த டேம்ஜின்வோட ஸ்வாடு அதை அப்படியே ரத்தத்துக்குள்ள போட்டு அவளை எப்படியாச்சும் உயிரோட கொண்டு வரணும்னு நம்ம ஹீரோ அப்படியே உள்ள மூங்குவான் பாருங்க. அப்படி மூங்கினதுக்கு அப்புறம் நம்ம டேம்ஜின்வோ உயிரோடயே வந்துருவா. இப்போ நம்ம ஹீரோ டவரையும் அடிச்சு நொறுக்கிட்டான், மொத்த டவரையும் காலியும் பண்ணிட்டான், நம்ம டேம்ஜின்வோவையும் உயிரோடய கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ தான் காடு. அங்கே வந்து டேம்ஜின்வோ என்ன நான் இன்னும் சாகலையா, உயிரோட வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ உயிரோட தான் வந்துட்ட பாரு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே சுண்டி விடுவார் பாருங்க நெத்தில. அவளுக்கு நெத்தில அப்படி பெருசா வீங்கிறோம். ஏய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தான் உயிரோட வந்துட்டேன் தெரிஞ்சது இல்லை, அப்படி இப்படி சுண்டி விட்டு தான் எனக்கு தெரிய வைக்கணுமா, நீ ரொம்ப மோசம் போ அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படியோ உயிரோட வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் என் கையாலேயே உன்னை கொண்டதை நினச்சி எனக்கு இன்னும் வருத்தமா இருந்துச்சு, நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்ட, நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், நான் தான் இதுக்கப்புறம் கடவுள், இந்த டவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நம்ம இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லும்போது டேம்ஜின்வோ நம்ம ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்குவா. அப்படியா, இதுக்கப்புறம் எதுவும் நடக்க போறது இல்லையா, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை அப்படி தனியாக விட்டுட்டேன்ல, நான் உன் கூடயே இருந்திருக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி டேம்ஜின்வோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃபுல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான், அழ கூட ஆரம்பிச்சிருவான். டேம்ஜின்வோ நீ இல்லாம எனக்கு ஒரு கையே இல்லாத மாதிரி போயிடுச்சு, நான் தாயை இழந்த குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியாம தனிமை ஆயிட்டேன், நீ இப்ப திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேம்ஜின்வை நம்ம ஹீரோ ரொம்பவே லவ் பண்றான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ டவர் எல்லாம் முடிச்சு தள்ளிட்டாங்க, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் டவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, டவர் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோ தான் எல்லா கடவுளோட ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஏன் அந்த காட் ஆஃப் மேட்னஸே கொண்டனால நம்ம ஹீரோ முன்னாடி அந்த 10,000 கார்டு அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாருமே மண்டி போட்டு நிப்பாங்க, நம்ம ஹீரோ முன்னாடி எல்லாருமே மண்டி போட்டு நிப்பாங்க, நம்ம ஹீரோ கெத்தா அங்க நடந்து போவான் பாருங்க. அங்க பார்த்தா அந்த டீமன் கார்டு, டார்க்னஸ் கார்டு, டிராகன் கார்டு எல்லாருமே நம்ம ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு உட்காருவாங்க, நீங்க தான் இப்ப எல்லாத்துக்குமே கடவுள், நீங்க அந்த டவரை அழிச்சிட்டீங்க, நீங்க தான் சக்சஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாருமே கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த காட் ஆஃப் டார்க்னஸ் நீ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்ட, நீ நினைச்சதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த டீமன் கார்டும் இவன் செஞ்சு முடிப்பான்னு எனக்கு தெரியும், இந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்தவன நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த டிராகன் கார்டும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்றுட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சரி இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, நம்ம இப்போ பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட அந்த டவர் போட்டிருக்க சீலை உடச்சி தள்ள வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களோட அந்த டிவைன் பவர் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு காடோட டிவைன் பவர், அந்த ஒரிஜினல் டிவைன் பவர் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட கொடுத்து அந்த சீல் போட்டிருக்கோம் அந்த டவர், அந்த சீலை நம்ம ஹீரோ அப்படியே உடச்சி விட்டுருவான். இதுக்கப்புறம் அவங்க சுதந்திரமா இருக்கலாம். நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நீங்க இதுக்கப்புறம் சுதந்திரமா இருங்க, உங்களோட காட் பவர் யூஸ் பண்ணி நல்லது பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுத்துருவான். அதை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த காட் ஆஃப் டிராகன் நான் உன் கூட இருக்கவா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இல்ல நீ உன் வேலையை பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கலாம், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு தலையில கை வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மார்வல்ல எப்படி வாட்சர் எல்லா யூனிவர்ஸ்லயும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களோ அதே மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு கூட டேம்ஜின்வும் இருக்காங்க. அப்படி போய் உட்காந்துட்டு அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேம்ஜின் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற, எதை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு அப்படி சொல்லும்போது ஓ அப்படியா சொல்லிட்டா போச்சு, என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான் நம்ம டேம்ஜின் கிட்ட. அதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூமியில எல்லாமே நார்மலாக ஆரம்பிக்கும், இறந்து போனவங்க எல்லாம் உயிரோட வர ஆரம்பிப்பாங்க. நான் இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் ஃபைட்டர் உயிரோட வருவாரு. அங்க பார்த்தா அங்க அவங்களோட அம்மா பொண்ணு குழந்தைலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நீங்க இன்னும் சாகலையா உயிரோட வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவான், இறந்து போனவங்க கூட உயிரோட கொண்டு வந்துருவான். நம்ம ஹீரோ இந்த உலகத்துல அமைதி திரும்பிடுச்சு, ஆனா என்னோட வாழ்க்கை அது திரும்ப போறது இல்லை, அது நடந்தது தான், நான் இதுக்கப்புறம் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, நான் ஒரு கடவுள், இந்த கடவுளோட வாழ்க்கையை நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டேம்ஜின்வோ நீ பூமிக்கு திரும்ப போறது இல்லையா, அங்க உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ஹீரோ வாட்சர் பவர் மூலமா பூமியில என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்க கேத்தின்னு ஆச்சா பொண்ணும் சங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஆமாம்ல நான் பூமிக்கு திரும்ப போகணும், அவங்களுக்கு சத்தியவேரம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம டேம்ஜின் ஹீரோ கிட்ட ஆமாம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் என்னாச்சு, அந்த அயன்பெட்டு மோனாருக்கு வெள்ளக்கோக்கு மோனார்க்கோட வாழ்க்கையில் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், இந்த டவர் அவங்கள சபிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த சபிக்கப்பட்ட அந்த கேர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்களோட உண்மையான வாழ்க்கை, அவங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை, அயன்பெட்டு மோனார்க்கும் சரி அந்த வெள்ளக்கோக்கு மோனார்க்கும் சரி அவங்களோட உண்மையான சந்தோஷமான மனுஷ வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோ. ரீசெட் பண்ணி அவங்க வாழ்க்கையை கொடுத்ததுனால அதை பார்த்து அயன்பெட்டு மோனார்க்கு வெள்ளக்கோக்கு
இன்டர்வியூக்கு போனாக்கெல்லாம் கதறி அழுது ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு கதவை திறந்து ஐ ரொம்ப தேங்க்ஸ் சங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மனசுலேயே சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பக்கம் அங்கே டேம் ஜூன் மடியிலே படுத்துட்டு சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே பண்ணிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா கொஞ்சம் காமாக இருக்கலாம் இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லைல்ல மான்ஸ்டர்ஸ் கிடையாது எந்த ஒரு டவர்லையும் போய் சண்டை போட வேண்டாம் அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படி நம்ம ஹீரோ டேம் ஜூன் கிட்ட சொன்னோன்னே அதை கேட்டு டேம் ஜூ ஆமாம் நீ அமைதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் நீ உன்னோட பயணத்தை எல்லாத்தையுமே முடிச்சுட்ட இந்த அமைதிக்கு நீ ரொம்ப தகுதியானவன் தான் இப்போ நீ நல்லா தூங்கி ஓய்வெடு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மடியில் வச்சு தூங்க வச்சுட்டு இருப்பா டேம் ஜுன்வோ. நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரோட வாழ்க்கையும் ரீசெட் பண்ணி அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை திரும்ப கொடுத்துட்டான். அந்த டவர் கேடுகட்ட அந்த டவரை மொத்தமாக அழிச்சிட்டான். அந்த கேடுகட்ட டவரை வீடு கட்டி அடித்து உடச்சதுல எல்லாரோட லைஃப் ரீசெட் பண்ணி நம்ம ஹீரோ அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அமைதியை நிலைநாட்டிட்டான். நம்ம ஹீரோ டேம் ஜுன்வோ மடியில் படுத்துட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். இதோட இது முடியுது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா போஸ்ட் கிரெடிட் சீன். பூமியில வழக்கம் போல எல்லாருமே அமைதியா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல பார்த்தா நம்ம கேத்ரின் ஆச்சா பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்காரன் 2வது ரேங்காரன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூமோட கதவை திறக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சங் தான். அவங்கள பார்த்தோன்னே சங் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷமா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. இதோட இந்த மொத்த ஸ்டோரி முடியுது. நான் நினைச்சதை விட இந்த எவனுக்கு அடங்காத நெக்ரோமேன்சர் ஸ்டோரி சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சோலோ லெவலிங்ல நம்ம ஹீரோ சங் ஜின்வூ கூட இந்த உலகத்தை ரீசெட் பண்ணிட்டு தனியா ஒரு போர்ட்டலுக்குள்ள போய் 27 வருஷம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் முடிப்பான். ஆனா இங்க எவனுக்கு அடங்காத நெக்ரோமேன்சர் ஒரு கடவுளாவை மாதிரி எல்லாத்தையுமே அவன் கண்ட்ரோல் எடுத்து எல்லாரோட வாழ்க்கையை ரீசெட் பண்ணி அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் கொடுத்துட்டான். இந்த ஹாப்பி எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஹாப்பி எண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் சோலோ மேக்ஸ் லெவல் நியூபியோட புது எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ஒவ்வொரு எபிசோடும் நம்ம அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.